Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்கு அதாவது 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு மேபி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் வந்து இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். ஆனால் நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் அது முக்கியமான டிஸ்ட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நார்த் சைடு இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸில் இப்போ தான் வந்து நமக்கு வந்து ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனே போயிட்டு இருக்கு. சரியா? அதனால இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்கும். என்ன அப்படின்னா அதாவது ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய நமக்கு ஏற்கனவே சொல்லிக்கிறோம் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 2 மார்க்கில் 2 சம் கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. சரியா? ஒன்று கம்பல்சரியில் வருது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மேலே கம்பல்சரி இல்லாமல் ஆப்ஷனில் நம்ம விட்டுட்டு போயிடலாம். சரியா? அந்த மாதிரி 2 மார்க் வருது. அது மட்டும் இல்லாமல் அப்போ 4 மார்க் ஆச்சா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்லையும் 2 கொஸ்டின் கேட்குறாங்க. ஒன்று கம்பல்சரி, அதுக்கப்புறம் மேலே நம்ம ஆப்ஷனில் விடுற மாதிரி கேட்குறாங்க. அப்போ மொத்தமாக 3 + 3 6 மார்க்கு, இதில் வந்து 4 மார்க். மொத்தமாக இந்த பிடிஎஃப் ஃபைல் சரியா இதில் யூனிட் வைஸாக என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 13 சம் வந்து இந்த யூனிட் வைஸாக என்னன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இந்த பிடிஎஃப் ஃபைலில். சரியா? இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாவே, ஏன்னா இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனால் பசங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த பிடிஎஃப் ஃபைல் எடுத்து உங்களுக்காக நம்ம வீடியோவை நம்ம என்னாச்சு பார்த்தா கொடுத்துருக்குறோம். சரியா? அதனால் இதில் வந்து எப்படின்னா இம்பார்ட்டன்ட் சம்மு மட்டும், அதாவது கொஸ்டின் மட்டும் இருந்தால் கூட நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரியா? ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்குமே ஒரு 10லேருந்து ஒரு 13 14 சம் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமாக வித் ஆன்சர்ஸோடு இருக்குது. சரியா? அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் ஃபைலில் நீங்கள் கோத்ரூ பண்ணலாம். இதில் இருக்கிறத மட்டுமாவது நீங்கள் என்னாச்சு பார்த்தா தெளிவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் என்னாச்சு பார்த்தா போதுமானது. கண்டிப்பாக நான் வந்து அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இந்த சம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சம்ஸில் இருக்கக்கூடிய அதாவது ஃபார்முலாஸ் இருக்குது பாருங்கள். சரியா? இப்போ சம்ஸில் இருக்கக்கூடிய ஃபார்முலாவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்போ 15 1 மார்க் இருக்குது. இந்த 15 1 மார்க்கில் நமக்கு வந்து 13 இல்லை 12 1 மார்க் வந்து புக் பேக்லேருந்து கேட்க போகிறாங்க. சில 1 மார்க்ஸ் மட்டும் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. 3 இல்லை 4 1 மார்க் வந்து கிரியேட்டிவ் 1 மார்க் கேட்பாங்க. அந்த கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் சம் ஓரியன்டாக தான் இருக்கும். அந்த சம் ஓரியன்ட்னு சொல்லும் போது இந்த சம்மில் இருக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஃபார்முலா இல்லை ஈக்குவேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம்ல, அதுலேருந்து தான் மேக்ஸிமம் நமக்கு வந்து கேட்குறாங்க. சரியா? அதனால இந்த 2 மார்க்ஸ் இல்லை 3 மார்க்ஸில் இருக்கக்கூடிய இந்த சம்ஸை நம்ம பார்க்கும்போது சென்டம் எடுக்கிறதுக்கு நம்ம மிஸ் ஆகிறது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 மார்க்கோட கம்பல்சரி, 3 மார்க்கோட கம்பல்சரி, அதே மாதிரி கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ். சரியா? இதை மட்டும் நம்ம கரெக்டாக கவர் பண்ணுறதுக்கு இந்த பிடிஎஃப் ஃபைல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். மொத்தம் 57 பேஜ் இருக்குது. இதை டவுன்லோட் பண்ணிங்க. இதை டவுன்லோட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், எடுத்து யூஸ் பண்ணிங்க. நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. வரக்கூடிய நாட்கள் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.